உங்கள ஏமாத்தினவங்க, அது மட்டும் இல்லாம உங்க மனச காயப்படுத்தினவங்க, அவங்கள எல்லாமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னும் கோவப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்பனா உங்ககிட்ட நிச்சயமா பணம் வரவே வராது. ஸோ ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, லா ஆஃப் வைப்ரேஷன் மூலியமா தான் ஒர்க் ஆகுது. இத பத்தி நம்ம டீட்டெயில்டான வீடியோவும் பார்த்துருக்கோம். இந்த இதில பார்த்தீங்கன்னா, உங்க மனச காயப்படுத்தினவங்களோ, இல்ல உங்க மனச அ ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கவங்களோ, இந்த எனர்ஜி மூலியமா அஃபெக்ட் ஆவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆகவே மாட்டாங்க. வேறஸ் அது உங்கள தான் அஃபெக்ட் ஆகப்போகுது. நீங்க எந்த வைப்ரேஷன்ல இருக்கீங்க? அவங்க மேல கோவப்பட்டுட்டே இருக்க போறீங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ எனர்ஜி லெவல்ல நீங்க இருக்கும்போது, உங்களுக்கான ஒரு கிரியேட்டிவ்னஸும் கம்மியாக போகுது. அதே மாதிரி இந்த கிரியேட்டிவ்னஸ் கம்மியாகும்போது, உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ண மாட்டீங்க. வேறஸ் அந்த எனர்ஜி லெவல் நீங்க இருக்கிறதுனால, உங்களுக்கான வாய்ப்புமே கம்மியா தான் வரும் ஆப்வியஸ்லி. ஸோ தட் அவங்க செஞ்சது கரெக்ட்டு அப்படின்னுலாம் நான் சொல்ல வரல. அவங்கள நீங்க மனசார மன்னிச்சு விட்டுட்டு, ஒரு ஃபர்கிவ்னஸ் குடுங்க. ஃபர்கிவ்னஸ் குடுத்தீங்கன்னா, அவங்க அவங்களோட எண்ணம் படி இருப்பாங்க. நீங்க உங்களோட எண்ணம் படி இருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சேரும். பாய் பாய்.